4 இருக்கு என்ன? எஸ், மண் இரசாயனியல் புல் 4 இருக்கு. 4 என்னென்ன? 4 என்னென்ன? மண் கூழ்தன்மை, எஸ், வெரி குட். மண்ணில் காணப்படக்கூடிய அந்த மண் இரசாயனியல் புல் 4 இருக்கு. ஒன்று மண் கூழ்தன்மை, இரண்டாவது மண் தாக்கம், மூன்றாவது அயன் பரிமாற்றம், நான்காவது உப்பு மூல நிரம்பல். இந்த 4 தான் மண்ணில் காணப்படக்கூடிய இரசாயனியல். மண் கூழ்தன்மை, மண் தாக்கம், அயன் பரிமாற்றம், உப்பு மூல நிரம்பல். இது 4 தான் மண்ணில் காணப்படக்கூடிய இரசாயன இயல்புகள். இதுல இந்த மண் கூழ்தன்மையில் தான் இந்த மண் கூழ்நிலை துணிக்கைகள் சம்பந்தமா நீங்க படிச்சிருப்பீங்கன்னா, நீங்க சொல்லுங்க, இந்த மண் கூழ்நிலை துணிக்கைகள் மண்ணுல என்ன தொழிலை செய்யுது? அதாவது இந்த மண் கூழ்நிலை துணிக்கையினுடைய பங்களிப்பு என்ன, தொழில் என்ன? இந்த இரசாயன கூழ்நிலை துணிக்கைகள் எப்படி பங்களிப்பு செய்யுது? அயன்களை தேக்கி அயன்களை புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்ளுதல். வேறு விடைகள் இருக்கா? இன்னொரு விட வந்து அயன்களை தேக்கி வைத்தல். வேற விடைகள்? போசனை கூறுகள் வந்து நீர்முறை அரித்தலுக்கு உள்ளாகிறத தடுத்து அதை புறத்துறிஞ்சு வைத்துக் கொள்ளும். எஸ், வெரி குட். மண் கூழ்நிலை துணிக்கையிட தொழில் என்னன்னு சொன்னா, மண்ணுல காணப்படக்கூடிய கற்றாயன்களை, மிக முக்கியமா கற்றாயன்களை அந்த கற்றாயன்கள் மண்ணிலிருந்து இழக்கப்படாமல் புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்றது. மண்ணிலிருந்து இழக்கப்படாம மண் கற்றாயங்களை புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்றது தான் மண்ணில் காணப்படக்கூடிய கூழ்நிலை துணிக்கைகளுடைய தொழில். தெரியாத நோட் பண்ணிக்கொள்வோம். நான் படிக்கக்கூடிய எல்லா விஷயமும் மிக முக்கியமான விஷயங்கள். நான் சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் மிக முக்கியமான பாயிண்ட். நீங்க இதுக்கு முன்னாடி படிக்கலன்னு சொன்னா, நோட்ஸ்ல இல்லைன்னு சொன்னா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரிதானே? ரைட். அப்ப மண்ணில் காணப்படக்கூடிய கூழ்நிலை துணிக்கல தொழில் என்னன்னு சொன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய கற்றாயன்களை அந்த கற்றாயன்கள் மண்ணிலிருந்து கழிவு எடுத்து செல்லப்படாமல் அல்லது நீர்முறை மூலமாக அகற்றப்படாமல் பாதுகாத்து புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்றது. மண்ணில் காணப்படக்கூடிய கற்றாயன்களை புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்றதுங்கிறது தான் மண்ணில் காணப்படக்கூடிய கூழ்நிலை துணிக்கைகளுடைய பிரதான தொழிலாக இருக்கு. சரிதானே? இது எப்படி புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்றதோ, இந்த இப்படி புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்றதுல மண் கரைசல் எப்படி பங்களிப்பு செய்யுது, இந்த அயன் பரிமாற்றம்ங்கிறது எப்படி நடக்குது, இந்த கற்றாயன் பரிமாற்றம்ங்கிறது எப்படி நடக்குது, கற்றாயன் பரிமாற்றம் எதற்கடையில நடக்குது, இதெல்லாம் மிச்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல அதை பத்தி நம்ம விரிவாக பார்க்கலாம். சரியா? தியரி கிளாஸ்ல நம்ம கடும் டீப்பா படிச்சோம். ஞாபகம் இருக்கா? தியரி கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓ சார். எஸ், நம்ம அவ்வளவு டீப்பா பார்த்தோம். ஏன்னா ஒரு மண் கட்டமைப்பு ஒரு மண் கூழ்நிலை துணிக்கை எப்படி அயன்களை பரிமாற்றம் செய்யுது, அந்த இடத்துல செறிவு வித்தியாசம் எப்படி பங்களிப்பு செய்யுது, அதே மாதிரி ஒரு தாவரம் எப்படி போஷணைகளை பெற்றுக்கொள்ளுதோ, நிறைய விஷயங்களை நம்ம ஒரே டைம்ல பார்த்தோம். சரிதானே? ரைட். அப்ப பிறகும் நம்ம பார்க்கலாம் அடுத்த கேள்வியில் வார நேரமா. ரைட். ஆகவே இந்த கேள்விக்கு விட வந்து ஏபிசிடி எல்லாம் ரைட். அடுத்த 3ஆம் கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் தீப்பாறைக்கான உதாரணமாக அமைவது எது? தரப்படுகிற விடைகள்ல தீப்பாறைக்கான உதாரணம் எது? இன்னொரு விஷயம் சொல்றேன் பிள்ளைகள், கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இதுல ஜியோகிராபி எடுக்கிறவங்களும் இருப்பீர்கள். ஏன்னா அதே மாதிரி எக்ரி சயின்ஸா படிச்சிருப்பீர்கள். இன்னும் சில பேர் பிஎஸ்டில சில விஷயங்கள் படிச்சிருப்பீர்கள். நீங்க எந்த பாடத்துல ஒரு விஷயத்தை எப்படி படிக்கிறீங்களோ அந்த விஷயத்த அந்தந்த பாடங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு மண் உருவாதல் சம்பந்தம், மண் உருவாதல்ல பங்களிப்பு செய்யக்கூடிய காரணிகள் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். என்னென்ன காரணிகள்? தரை தோற்றம், காலநிலை காரணி, தாய்ப்பாறை பொருள், காலம், ஏன்னா உயிரியற் காரணிகள், இதெல்லாம் மண் உருவாதல பங்களிப்பு செய்யக்கூடிய காரணிகள். அதே மாதிரி மண் உருவாதல் என்ற என்ன வரவிலக்கணம் என்ன? மண் உருவாதலுக்கு வரவிலக்கணம் என்ன? மண் உருவாதல் என்றால் என்ன? சொல்லுங்க. தாய்ப்பாறை வானிலை அழிவுக்கு உட்பட்டு மேலும் சிறிய உருவாகுதல். ரைட். ஓகே. வேற விடைகள்? பாறைகள் வானிலை அழிவுக்கு உட்பட்டு பல்வேறு காரணங்களுடன் பொருட்களுடன் சேர்ந்து தோன்றும். திருப்பி சொல்லுங்க. எப்படி? அஃபான் நினைக்கிறேன்.
வானிலையாளர் காரணிகளால் தோன்ற தாய்ப்பாறை பொருள் காலப்போக்கில் பல்வேறு காரணிகள் நிபந்தனைகளுக்குள்ளாகி சிதைவடைந்து சேதன பொருட்களுடன் சேர்ந்து மண் தோன்றும் செயல்முறை நடைபெறும். எஸ், மண் தோன்றும் செயல்முறை. அதுதான் அப்பா அவங்க சொன்னதா? அபாட வரைவில் இருந்து சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? பாறைகள் வானிலையால் அழிவதால் தோன்றும் தாய்ப்பாறை பொருள்கள் காலப்போக்கில் பல்வேறு காலநிலை நிபந்தனைகளுக்கு உள்ளாகி சேதன பொருளுடன் சேர்ந்து மண் தோன்றும் செயல்முறை மண்ணுருவாதல் எனப்படும். எஸ், வெரி குட். மண்ணுருவாதல் எனப்படும். ரைட். பாருங்க, இதான் மண்ணுருவாதலுக்கான வரைவிலக்கணம். ஆனா இன்னும் ஒரு சில வரைவிலக்கணங்கள் வந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கணும் பிள்ளைகள். நீங்க வேறொரு பாடத்துல படிச்ச ஒரு வரைவிலக்கணத்தை இந்த பாடத்தை கொண்டு வந்து எழுதக்கூடாது. இந்த பாடத்தை படிக்கக்கூடிய வரைவிலக்கணத்தை மற்றொரு பாடத்தை கொண்டு எழுதக்கூடாது. உதாரணத்துக்கு ஜியோகிராபிலையும் மண்ணுருவாதல் இருக்கு, இங்கேயும் மண்ணுருவாதல் இருக்கு. இப்ப இங்க நம்ம மண்ணுருவாதல பங்களிப்பு செய்யக்கூடிய காணிகள்ல தாய்ப்பாறை பொருள் மற்ற காணில படிக்கிறோம். ஆனா ஜியோகிராபில தாய்ப்பாறை மற்ற காணில வரும். அப்படி இங்க நம்ம தாய்ப்பாறை பொருள் தான் படிச்சுக்கிறேன் இதுல. சோ நம்ம ஜியோகிராபிக்கும் அப்படி எழுத முடியும், நாங்க எழுதக்கூடாது. ஆனா ஜியோகிராபில நான் தாய்ப்பாறை என்று தான் எழுதிக்கிறேன், அதுக்கு நான் இங்க எழுத முடியும், இங்கேயும் அப்படி எழுதக்கூடாது. அதே மாதிரிதான் பிஎஸ்டிலையும் ஒரு சில வரைவிலக்கணங்கள் வரும். ஆகவே நான் என்ன சொல்ல வாரேன்டா, நீங்க அந்தந்த பாடத்துல படிக்கக்கூடிய வரைவிலக்கணங்கள் நீங்க அந்தந்த பாடத்துக்கு மட்டும் தான் எழுதி கொள்ளணும், மத்தந்த பாடங்களுக்கு பயன்படுத்தக்கூடா. சொல்ல விளங்க எல்லாருக்கும்? இதுல கவனமா இருக்கீங்களா? நிறைய பேர் விடுற மிஸ்டேக் தான். வேறொரு பாடத்தோடு படிச்ச ஒரு விஷயத்த ஒரு வரைவிலக்கணத்தை இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்ல அவங்க வந்து எழுதுறது. அதை சொன்னால் அதுக்கு பிழை போட்டா இது ஏன் பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்யற 1008 கேள்வி கேட்கிறேன். அப்படி இல்ல, எந்தெந்த பாடத்துல எப்படியான வரைவிலக்கணங்கள் படிக்கிறீங்களோ, எப்படி தியரி படிக்கிறீங்களோ அதை அந்தந்த பாடங்களுக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்த. சரிதானே? ரைட். அப்ப மத்த பாடங்களுக்கு தனித்தனியா நீங்க அதை படிச்சு கொள்ளணுமா? இதை கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க எல்லாரும். சரிதானே? ரைட். இது மிக முக்கியமான விஷயம். ஓகே. அப்ப இதுல வந்து இந்த தீப்பாறைக்கான உதாரணம் சொல்லும் பொழுது நம்மட சிலபஸ்ல இருக்கக்கூடியது நமக்கு தரப்பட்டிருக்க ஒரு உதாரணம் சானோகைட். ஆகவே சானோகைட் என்ற விட இருக்குது. இதுதான் என்ன தீப்பாறைக்கான ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். சரிதானே? ரைட். 4வது, ஜிப்சத்தில் அடங்கி இருக்கக்கூடிய 2 மூலகங்கள். ஜிப்சத்தில் அடங்கி இருக்கக்கூடிய 2 மூலகங்கள் என்னென்ன மூலகங்கள்? கல்சியமும் கந்தகமும். கல்சியமும் கந்தகமும். ரைட். வேற விடைகள் இருக்கா? வேற விடைகள்? ரைட். ஜிப்சத்தின் இரசாயன சூத்திரம் என்ன? ஜிப்சத்தினுடைய இரசாயன சூத்திரம் என்ன? ஜிப்சத்தின் இரசாயன சூத்திரம் என்ன பிள்ளைகள்? என்னது? கல்சியம் கார்பனேட் இல்லவா? கால்சியம் சல்பேட் CaSO4. ரைட். ஆகவே இதுல கால்சியம் கந்தகம். சோ 5வது ஆன்சரா? 5th ஆன்சர். பாருங்க, நீங்க தியரியா படிக்கிற ஒரு விஷயம் இப்படி கேள்வியா மாறுதுன்னு பாருங்க. நம்ம ஜிப்சம் எதுக்காக பயன்படுத்துற பிள்ளைகள்? எதுக்காக? காரமண்ணை இயல்பு நிலைக்கு புனரமைக்க. எஸ், கார மண்ணை வந்து புனரமைக்கிறதுக்காக தான் நம்ம ஜிப்சம் பயன்படுத்துறோம். ஏன்னா காரத்தன்மையை நடுநிலையாக்குறதுக்கு நம்ம ஜிப்சத்தை பயன்படுத்துவோம். ரைட். அமில மண்ணை நடுநிலையாக்குறது அல்லது அமிலத்தன்மை அடைந்த மண்ணை பழைய நிரம்பிக்கு கொண்டு வரதுக்கு என்ன சேர்க்கிறேன்? சுண்ணாம்பு சேர்த்தல். அந்த சுண்ணாம்பு தான் என்னது? டோலமைட். எஸ், அதெல்லாம் சேர்க்கிறது. ஏன்னா ரைட், அதெல்லாம் கல்சியம் கார்பனேட். ஏன்னா அந்த சுண்ணாம்பு அதில். ரைட். அப்ப இதெல்லாம் வந்து அமிலத்தன்மையான மண்ணை பழைய நிலைமையை கொண்டு வரதுக்காக சேர்ப்பாங்க. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. விவசாயி ஒருவர் தனது வயலில் காணப்பட்ட மண்ணில் இலையமைப்பை உருளையாக்கல் முறையில் சோதித்த போது. ரைட். மண் இலையமைப்பை துணியக்கூடிய முறைகள் படிச்சுக்கிறீங்களா? எல்லாரும் படிச்சுக்கிறீங்களா? மண் இலையமைப்பை துணியக்கூடிய முறைகள் என்னென்ன முறைகள்? குழாய் முறை, குழாய் முறை. ஓகே. நீரமானி முறை, குழாய் முறை. வேற? உருளையாக்கல் முறை. அடுத்தது அடைய விட்டு. ரைட். அது வந்து நீரமானி மெத்தடிக்கல வந்துடும். சரியா? 4வது மெத்தட் என்ன? எஸ், இலையமைப்பு முக்கோணி முறை. சரிதானே? இது வந்து மண் இலையமைப்பை துணியக்கூடிய உருளையாக்கல் முறை. உருளையாக்கல் முறை சம்பந்தமான ஒரு கேள்வி. இதுல இந்த நல்லா கவனிச்சுள்ள பிள்ளைகள், மண் இலையமைப்பை துணியக்கூடிய முறைகள்ல 2 உபகரணங்களை பத்தி நீங்க படிச்சிருப்பீர்கள் கட்டாயம். ஒன்று நீரமானி முறையில பயன்படுத்தக்கூடிய
நீரமானி. நீரமானியோட பிக்சர் கட்டாயம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி குழாயி முறை பிப்பெட் மெத்தட்ல பயன்படுத்தக்கூடிய குழாயி அதுவும் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். அப்ப பிக்சரை போட்டு எங்கள்கிட்ட என்ன செய்வாங்கன்னு சொன்னா கேள்வியை கேட்பான். சொல்ற விளங்குதா? விளங்கா சொல்றது? ரைட். அப்படியான கேள்வியில் கேட்டா உங்களுக்கு அந்தந்த பிக்சரை பயன்படுத்தி என்னென்ன உபகரணம்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியும். ரைட். அப்ப இதுல உங்களுக்கு நான் தந்திருக்கேன் பாருங்க பிள்ளைகள். நீரமானி. நீரமானியோட பிக்சர் விளங்குதா? விளங்குதா? இதான் நீரமானியா. ஸ்கிரீன்ஷாட் இது இல்லாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஏன்னா பிக்சரை போட்டு என்ன உபகரணம் கேட்பான். கட்டாயம் உங்களுக்கு கேள்வி வரும். சரிதானே? ரைட். அப்ப இது வந்துட்டு நீரமானியா இங்க காட்டப்பட்டிருக்கிறது. இது நீரமானி. அதே மாதிரி இங்க இருக்கிறது பிப்பட் குழாய். இதான் குழாய். சரியான. அதே மாதிரி இங்க காட்டப்படுகிற முகவை. இது முகவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கிரேட் 10, 11ல லேப்ல வந்து அதிகமான பிராக்டிகல் செஞ்சிருப்பீர்கள். சோ அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம் முகவை. அடுத்து இது புடக்குகை. புடக்குகை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புடக்குகை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டி. ரைட். அதிகமான பரிசோதனைகளை நம்ம இந்த புடக்குகையை பத்தி படிச்சிருப்போம்னா அப்ப அந்த புடக்குகைங்கிறது இதுதான். அடுத்த வந்து இந்த உபகரணங்களை கொஞ்சம் பாருங்களா. இந்த உபகரணங்களை கொஞ்சம் பாருங்க. இதான் நிலத்து நில தராசு. ரைட். இது உங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்து அரிதட்டு. இதெல்லாம் தெரியும். இதான் மின் கனல் அடுப்பு. இங்க காட்டப்பட்டிருக்கிறது தான் மின் கனல் அடுப்பு. சரிதானே? மின் கனல் அடுப்பு படிச்சுக்கிறீங்களா? மின் கனல் அடுப்பு படிச்சுக்கல எங்க சரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல சார். மின் கனல் அடுப்பு கேள்விப்பட்டில்லையா? மின் கனல் அடுப்பு மின் கனல் அடுப்பு கண்ணாடி பதார்த்தங்களை தொட்டு நீக்கம் செய்யறது. ஓகே. வேற வேற இந்த 3 ஆய்வுட்ட வச்சு சொல்லலாம். ஈரமண்ணை வந்து உலர் மண்ணாக மாத்து. எஸ், வெரி குட். அதாவது உலர்த்துறதுக்கு மண் மாதிரியா உலர்த்துறதுக்காக நம்ம மின் கனல் அடுப்பு பயன்படுத்துறேன். ஓவா இல்லையா? எஸ். அப்ப அந்த மின் கனல் அடுப்பு தான். அடுத்தது நிறுத்தற் கடிகாரம், ஸ்டாப் வாட்ச். அது உங்களுக்கு தெரியும். அடுத்து இதான் கழுவட் போத்தல். ஏன்னா இதுவும் நம்ம சயின்ஸ்ல பிராக்டிகல் செய்யற டைம் பார்த்திருப்பீர்கள், பயன்படுத்திருப்பீர்கள். அடுத்து இங்க காட்டப்பட்டிருக்கிறது தான் உலர்த்தி. இந்த உலர்த்தியை நீங்க பெருசா கண்டிருக்க மாட்டீர்கள். கவனிச்சு கொள்வோம். இதான் உலர்த்தியா? இதையும் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்வோம். அடுத்த மின் கலைக்கு இது உங்களுக்கு தெரியும். அப்ப உலர்த்தியை கொஞ்சம் வச்சுக்கொள்ளும். ஏன்டா உலர்த்தியை சில நேரங்களில் போட்டு இதை எதுக்காக பயன்படுத்துனா கேட்பான். சரிதானே? ரைட். ஓகே. ரைட் பிள்ளைகள். இப்ப இங்க கேள்வி வருவோம். இப்ப மோதிரமாக மாத்திக்கிறாங்க. உருளையாக்கும் முறையில நம்ம மோதிர வடிவத்துக்கு மாத்துறது உருளையாக மாற்ற முடியுமா இல்லையான்னு சொல்லி பாக்குறது என்ன. அப்ப அதை வச்சு என்ன செய்யலாம்? இது என்ன மண்ணிலையான்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்ப மோதிரத்தின் தன்மை, மோதிரம் உருளையாக மாத்திக்கிறாங்க, உருட்டி இருக்கிறாங்க. அது இப்படி உருளையா மாறி இருக்கு. ஏன்னா அதே மாதிரி மோதிர வடிவத்துக்கு இது அமைச்சிக்கிறாங்க. அது வந்து இப்படி இருக்கு, இந்த வடிவத்துல இருக்கு. சோ இது என்ன மண்? இது என்ன மண்ணாக இருக்கும்? என்ன மண்? கொஞ்சம் பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. அப்ப இங்க காட்டப்படக்கூடிய இந்த பிக்சர் பாருங்க. உருளிட தன்மை இப்படி இருக்கேன்னா மாத்தும் பொழுது ரைட். அப்ப அது வந்து இதுதானே எங்க காட்டப்படுகிறது. ஓவா இல்லையா? இந்த களிர்வாட்டி தானே. ஓவா இல்லையா? பாருங்க இங்க பாருங்க. இந்த இவரத சிறிய சிறிய உடைவுகள் இருக்கு பாருங்க. அந்த வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? வித்தியாசம் விளங்குதா? சிறிய சிறிய உடைவுகள் இருக்கு. சோ இது வந்து களிர்வாட்டி. சோ அப்படியான மண்ணுல செய்ய பண்ணக்கூடிய பயிர் என்ன பயிரா இருக்கும்? என்ன பயிர்? என்ன பயிர்? நெல். நெல். எஸ், செகண்ட் ஆன்சர் நெல். ரைட். 6வது கேள்வி. மூலக்கட்டாயங்களை 15 சென்டிமோல்/கிலோகிராம் என்ற அளவில் கொண்டுள்ள குறிப்பிட்ட மண்ணொன்றின் உப்புமுளை நிரம்பல் சதவீதம் 75%. இம்மண்ணின் அமிலக்காரணி கட்டாயங்களின் அளவு. ரைட். இது ஒரு நல்ல பெஸ்டான ஒரு கேள்வி. ரைட். இந்த கேள்விக்கு யார் யாருக்கு விட வருது? ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க பாப்போம். இந்த கேள்விக்கு விட வர யார்? இந்த கேள்விக்கு யாருக்கு விட வருது? ரைட். 2 பேர், 4 பேர்.
ரைட், எல்லாரும் நம்ம கிளாஸுக்கு வர பிள்ளைகள் தானே. ரைட், வேற வேற யாருக்கு விட வருது? வேற யாருக்கு விட வருது? ரைட், ஆறு ஆறு. ஓகே, ரைட், 8 பேர். ரைட், 8 பேருக்கு தான் விட வருது. ஓகே, ரைட், இவங்க 8 பேரும் நம்மளோட கிளாஸுக்கு வர பிள்ளை இல்லைனா. ரைட், வேற மற்றாக்கள் யார்? சரி, ட்ரை பண்ணி பாருங்க. பேர் உங்கள்ட்ட புதுசா இப்பதான் கிளாஸ் ஜாயின் ஆகிறன்றாக்கள் இப்ப தானே, அவங்களுக்கு விட வருதா? பாருங்க பாப்போம். ரைட், செய்யுங்க பாப்போம். செய்யறது கொஞ்சம் டைம் தாரணி, கொஞ்சம் செய்யத்தானே வேணும்னா. ரைட், செய்யுங்க பாப்போம். ரைட், ஃபாத்திமா சீஃபா. ஓகே, அவருக்கு வருது. கேள்வி: மூலக்கற்றாயங்களை 15 சென்டிமோல் பெர் கிலோகிராம் என்ற அளவில் கொண்டுள்ள குறிப்பிட்ட மண்ணொன்றின் உப்பு மூல நிரம்பல் சதவீதம் 75% ஆகும். இம்மண்ணின் அமிலக்காரணி கற்றாயங்களின் அளவு. இம்மண்ணின் அமிலக்காரணி கற்றாயங்களின் அளவு. பிள்ளைகள் இடையில ஜூம் கட்டாவினா திருப்பி அதே லிங்க்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அதே சேம் லிங்க் தான், குயிக்கா ஜாயின் ஆகிக்கொள்ளுமா. ரைட், அதே மாதிரி இந்த குரூப்ல இல்லாதவங்க இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ரைட், 2. ஓகே, சஜா. ரைட், வேற யாரும் சரி டைம் வேணுமா? யாரும் சரி செய்யறதுக்கு டைம் வேணுமா? எனக்கு செய்ய டைம் வேணும்னு சொல்றாங்க, ஹென்ஸா பண்ணுங்க பாப்போம். எனக்கு செய்ய கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்றாள், ஹென்ஸா பண்ணுங்க பாப்போம். எனக்கு இந்த கேள்வி செய்ய டைம் வேணும். ரைட், ஓகே, ஒரு ஆள். ரைட், ஓகே, ரைட், செய்யும் செய்யும், அவசரம் இல்ல, அழகா செய்யலாம். மற்ற ஆக்களை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அல்லது நோட்ஸ்ல இருந்தா புரட்டி பாருங்க, நம்ம இப்படியான கேள்வி ஏற்கனவே செஞ்சுக்கிறோமா, எப்படி இந்த கேள்வி விட்டு எழுதுற சொல்லி நோட்ஸ்ல புரட்டி பாருங்க, சும்மா அப்படியே பார்த்துட்டிக்காம. ரைட், யாரு இது? ரைட், அக்ஷானியா. ஓகே,